பிஸ்மில்லாஹிர்-ரஹ்மானிர்-ரஹீம். பராத்தினுடைய இரவு இது ரம்ஜான் வரைக்கும் நின்று கொண்டிருக்கும். ஏனால் இதை ரம்ஜான் நோன்பை உறுதிப்படுத்துகிறது. எப்படி அல்லாஹ் தஆலா பையத்து கேட்குறான். என்ன பையத்து கேட்குறாங்கன்னா, நபி நாயகம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓரிரை கொள்கையில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும். அப்பொழுது 10 பேர் கூட்டத்தார் வந்திருந்தார்கள். அவர்கள் பையத்து பண்ணினார்கள். நான் ஓரிரை கொள்கை ஒன்று தவற மாட்டேன், சத்தியத்தை இறைவனுடைய சத்தியத்தை கடைபிடிப்பேன், தொழுகுவேன், வணங்குவேன், திடமாட்டேன், இணை வைக்க மாட்டேன், இன்னும் பல விஷயங்களை சொல்லி பையத்து கேட்டார்கள். 9 பேர் கொடுத்துட்டு 10வது பேர் வரும்போது அவர் தாவிஸ் கட்டியிருந்தார். அவர் கொடுக்கல. ஏன்னா தாவிஸ் இணை வைப்பதோடு சேர்ந்தது என்று. அதனால் இந்த குறிக்கோள்லாம் நம்ம மனசில் வச்சு ரம்ஜான் நோன்பு வைக்கணும். அப்போ நமக்கு எப்படி ஒரு மிலிட்ரிக்கு சண்டைக்கு முன்னாடி ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஒரு பிளேட் செய்வதற்கு நம்ம வெளிவிடுவதற்கு முந்தி ஒரு ஓட்டம் கொடுக்குறாங்க, அது எப்படி செயற்படுகிறது என்று. அது மாதிரி இந்த பரக்கத்தான இரவை கண்ணியப்படுத்துங்கள். உங்கள் கைகாலில் இருந்தும் மற்றும் எல்லா வகையான அவயங்களுக்கும் இறைவனுடைய ஒரு பார்வை. ஒரு பெண்ணை பார்த்தால் கூட இறைவன் முதல் பார்வையில் ஒன்றும் இல்லை, 2வது அவரை கூர்மையாக பார்க்க போகும்போது இறைவன் நம்மளை பார்த்து கொண்டு இருக்கிறான் என்ற ஒரு விஷயத்தை நாம் இந்த பையத்திலாக இருந்தால் இதை செய்து விடுவோம். போக போக செய்து பழகிக்கொள்ளுங்கள். ஒரே நாளில் இது வராது. ஆகையினால் உங்களுக்கு டைம் அல்லாஹ் கொடுத்துருக்கிறான். நீங்கள் இறப்பதற்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி உண்மையான முஸ்லீம் ஆகி விடுகிறார். உங்கள் கையிலிருந்து, உங்கள் காலிலிருந்தும், உங்கள் கண்ணிலிருந்தும், உங்கள் கண்ணியத்திலிருந்தும், உங்கள் குடும்ப கண்ணியத்தில் வரைக்கும் நீங்கள் ஒரு இஸ்லாமியராக இருப்பதை அல்லாஹ் விரும்புகிறான். அல்ஹம்துலில்லாஹ்.